அமெரிக்கா காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தையொட்டி உருவாக்கிய காசா பீஸ் கவுன்சில், காசாவினுடைய அமைதி வாரியத்தின் முதலாவது கூட்டம் நேற்று அமெரிக்காவிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு 20 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றதாகவும் 40 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றதாகவும் அமெரிக்கா அறிவித்திருந்தது. குறிப்பாக அரபு நாடுகள் நேரடியாக பங்கேற்காமல், தலைவர்கள் பங்கேற்காமல் பிரதிநிதிகளை அனுப்பி வைத்திருந்தார்கள். இந்த கூட்டத்திலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசிய உரையினுடைய மிக முக்கியமான பகுதிகளைத்தான் ஆரம்பமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். காரணம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இதுல ஈரான் தொடர்பாகவும் பேசி இருக்கிறார். அது தொடர்பாக நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிற அதே நேரம் காசா தொடர்பாக அவர் பேசியது என்ன என்று சுருக்கமாக நீங்க பார்த்தீங்கன்னா, ஒற்றை வரியில காசாவை ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் மாதிரி விற்பனை செய்வதற்கான முயற்சிகளை அமெரிக்க அதிபர் பண்றாரு. அதை விற்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை செஞ்சு எடுக்கணுமா இல்லையா, தயார்படுத்தணுமா இல்லையா, அந்த தயார்படுத்துகிற வேலைக்காக அரபு நாடு உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்தவர்களிடத்திலையும் காசை வசூல் பண்றாரு. வசூல் பண்ணி அந்த பகுதிகளை டெவலப் பண்ணி அதற்கு பிறகு அதை விற்பனை செய்யக்கூடிய வேலையை தான் அவர் பார்க்க போகிறார் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் காசா தொடர்பாக அவர் பேசிய பேச்சுக்களில் என்ன சொன்னார்னா, தற்போதைய நிலையில் சிறு சிறு தாக்குதல்கள் ஆங்காங்கே காசாவுக்குள் இஸ்ரேலால் நடத்தப்படுகிறது தான், ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள், மற்றபடி காசாவில் யுத்தம் முடிந்து விட்டது என்கிற ஒரு அறிவிப்பை அவர் செய்ததை நம்ம பார்க்க முடியும். யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு இதுவரைக்கும் 2000க்கும் மேற்பட்டவங்களை இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் காசாவிலே ஷஹீதாகி இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் தாக்குதலை நடத்துகிறார்கள். இன்றைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் 4 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு உயிர் கொல்லப்படுவது, அழிக்கப்படுவதே உலகில் மாபெரும் கண்டனத்துக்குரியது, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்கிற நிலையில் மனித நேயமுடையவர்கள் யாரும் அதைத்தான் நினைப்பார்கள். அப்படி இருக்கும்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, இத்தனை உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது, 2000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது, அதுவெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் என்று பேசிய காட்சியை நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். அதை தாண்டி அங்கிருந்த உலக தலைவர்களும் அமைதியாக அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வெட்கத்துக்குரிய ஒரு வேதனையான சம்பவமாக நாம் அவதானிக்க முடியும்.